வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி திங்கட்கிழமை மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கிஃப்ட் நிஃப்டிங்கிறது ஒரு ஃபியூச்சர் இண்டெக்ஸ். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை நமக்கு பார்க்கும்போது 6:30க்கே ஓப்பன் ஆயிருங்கிறனால நமக்கு 9 o'clock முன்னாடி என்ன ஒரு பிரைஸ் ஆக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அப்போ இன்னைக்கு நமக்கு நிஃப்டி 50ல கேப் அப் கேப் டவுன் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் நம்ம இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷனை டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட பிரைஸ் ஆக்ஷனை டிஸ்கஸ் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை எப்படியோட மார்க்கெட் இதோட மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு அண்ட் இதனால நம்ம இமீடியட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் என்ன, சப்போர்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் எந்தெந்த ப்ரைஸ் லெவல்ஸில் அதிகமாக வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் பார்ப்போம். அப்போ எந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கோ அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வேலை செய்யும். எந்த இடத்துல புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கோ, இந்த க்ரீன் கலர் கேண்டில் வந்து புட் ஆப்ஷன்ஸ், ஸோ எந்த இடத்துல புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கோ அது வந்து சப்போர்ட்டாக வேலை செய்யும். அப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவையும் பார்க்கணும். அப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் மார்க்கெட் எந்த பக்கம் புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாரம் ரொம்பவே அதிகமான ஒரு பாசிட்டிவான நியூஸ் நிறையா வந்திருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம எக்கனாமிக் நியூஸ் அப்படின்னு நமக்கு பார்த்தோம்னா இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் ரேட். ஸோ இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து போன வருஷம் 2024 குவார்ட்டர் 2ல் இருந்ததோட எண்டில் விட 2025 குவார்ட்டர் 2ல் இருக்கிற எண்டு பார்த்தீங்கன்னா 1% அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பெர்சன்டேஜ் க்ரோத். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.7% தான். ஆனால் ஆக்சுவல் க்ரோத் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.8%, அதாவது 1.1% அதிகமாக வந்திருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஸோ இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, பெரும்பான்மையான மக்களுக்கு அவங்களோட பையிங் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பட்ஜெட்டில் வந்து நிறையா வந்து லோன் கன்செஷன்ஸ் கொடுத்தாங்க, அதோட பெர்சன்டேஜ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணாங்க ஒன்று. ரெண்டாவது இந்த டூ வீலர்ஸு, அதே மாதிரி பையிங் பவர்ஸ், ரியல் எஸ்டேட்டுக்கெலாம் கொஞ்சம் கன்செஷன் கொடுத்தனால, அதே மாதிரி நமக்கு வந்து டாக்ஸ் லேபையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனால பையிங் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நமக்கு வந்து ஜிடிபி க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை கொடுக்கறதுக்கு சான்சஸ் நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி இன்னும் நிறையா நமக்கு பாசிட்டிவான நியூஸ். ஒரு முக்கியமான பாசிட்டிவான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரதமர் மோடி வந்து பார்த்தீங்கன்னா சைனா விசிட் பண்ணுறாரு அவங்களோட பிரசிடெண்ட்டை சந்திக்க. அண்ட் இது வந்து இப்போதைய சூழ்நிலை, அதாவது யுஎஸ் வந்து சைனா மேலேயும் ரஷ்யா மேலேயும் இந்தியா மேலேயும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரெஷர் போடும்போது மோடியோட விசிட் டு சைனா வந்து ரொம்பவே பாசிட்டிவான விஷயம். ரெண்டாவது என்னென்னா, சைனாவும் சொல்லியிருக்காங்க இந்தியன் கூட்ஸுக்கு வந்து சைனீஸ் மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லி. ஸோ ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கம்மியாகும் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா ஒன்று. ரெண்டாவது, சைனா தான் என்னதான் இருந்தாலும் நிறையா விஷயத்தில் அவங்க நிறையா ப்ரொடியூசராக இருந்தாலும் பட் இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ சைனா வந்து அவங்களோட ஓன் சாஃப்ட்வேர்ஸ் தான் முக்கியமாக டெவலப் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் சில டெக்னாலஜிகள் இந்தியாவிலேருந்து தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ சைனா வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு வி ஆர் ஓப்பன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புட்டின் அண்ட் ரஷ்யாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஎஸ் மார்க்கெட் போனால் என்ன, எங்களோட மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ஓப்பனாக இருக்குது. ஸோ அதனால் உங்களோட ட்ரேடர்ஸ்க்கெல்லாம் பிரச்சனை இல்லை, ட்ரேடர்ஸ்னால் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ட்ரேடர்ஸ்க்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேரிஃப்ஸ் எல்லாம் இம்போஸ் பண்ணியிருந்தாரு. அது வந்து இது நிறையா கண்ட்ரிஸ் மேலே, சைனாலாம் 140% வரைக்கும் போகிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த அந்த இந்த மாதிரி நிறையா டேரிஃப் இம்போஸ் பண்ணுறதுல நிறையா டேரிஃப்ஸ் வந்து இல்லீகலானது அப்படின்னு சொல்லி யூஎஸ் கோர்ட் வந்து ட்ரம்ப்போட கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நிறையா டேரிஃப்ஸ் எல்லாம் விட்ராயல் செய்யப்படும், இல்லைனா பர்சன்டேஜ் குறைக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது இந்தியன் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிடிபி க்ரோத் ரேட் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்று. ரெண்டாவது, நம்மளோட மோடி விசிட்டு, அதே மட்டும் இல்லாமல் ரஷ்யாவும் சைனாவும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு ஓப்பன் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட் வந்து இந்த வாரம் முழுசாக க்ரோத் ஆகிறதுக்கும் சான்சஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட்டான ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, அப்போ நம்ம இன்றைக்கி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எக்ஸ்பைரி டேஸ் மாறி இருக்குது. அதாவது நமக்கு வந்து 3 முக்கியமான இண்டெக்ஸஸ் தான் நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. இப்போ இந்த முக்கியமாக என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டிக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி தான். அது நமக்கு தெரியும், நமக்கு வீக்லி எக்ஸ்பைரிலேருந்து மந்த்லி எக்ஸ்பைரிக்கு மாறிடுச்சுன்னு.
ஆனால் அதே சமயம் நமக்கு நிஃப்டி பார்க்கும்போது நமக்கு வியாழக்கிழமை இருந்துச்சு. ஆக்சுவலாக நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தான் நமக்கு வந்து எக்ஸ்பைரி இருக்கணும். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50க்கு நாளைக்கே எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் எப்பயும் போல் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு நமக்கு எக்ஸ்பைரி ஆகும். ஸோ அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லாக நீங்கள் பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணணும். நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரிங்கிறத நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும். அதே சமயம் யூஸ்வலாக சென்செக்ஸ் வந்து நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் எக்ஸ்பைரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ சென்செக்ஸ் நிஃப்டி 50 இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு தெரியும் பெரும்பான்மையான ஆட்கள் வந்து சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியில் தான் இருப்பாங்க. ஸோ சென்செக்ஸ் கூட 2 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது நம்ம பொசிஷன்ஸ் வந்து சேஃபாக தான் இருக்கும். ஆனால் அதே சமயம் நமக்கு நிஃப்டி 50ல நாளைக்கு எக்ஸ்பைரிங்கும் போது ரொம்பவே நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதுதான் முக்கியமான நியூஸ் நமக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட்டில் கவனிக்கக்கூடியது. ஓகே, இப்போ நமக்கு வந்து நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பார்க்கலாம். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு 6:30க்கு ஓப்பன் ஆகும்போது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டலில் தான் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆச்சு. அப்போ இதே சொல்லிச்சு நமக்கு இன்றைக்கி வந்து மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது அதாவது நிஃப்டி 50யோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 24,530 தான் வந்து நிஃப்டி 50யோட க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ 24,530 தான் க்ளோசிங் ப்ரைஸ். ஆனால் கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,600. அப்போது அந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறனால இன்றைக்கி வந்து நமக்கு நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இந்த கேப் அப் நம்ம இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம் நமக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில். இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரெண்டாவது, இந்த கேப் அப் வந்துட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கான்செப்ட் என்னென்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்போது கேப் அப்பும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பாசிட்டிவான மார்க்கெட்டும் நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டியை வச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இதெல்லாம் நமக்கு நிஃப்டி 50ல் அப்ளை பண்ணால் நமக்கு வந்து நிஃப்டி 50 எது வரைக்கும் பாசிட்டிவாக போகும், நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 24,000 க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,430 பக்கம் இருக்குது. அப்போது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 24,530 வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது கேப் அப் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு 1 ஹவரில் இந்த 24,500 இல்லைனா 24,600 மார்க்கெட்டில் பாசிட்டிவாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மேலே போகும். அண்ட் எது வரைக்கும் நம்ம க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 25,000 வரைக்கும். அப்போது நிஃப்டி 50 வந்து 24,550 இல்லைனா 600க்கு மேலேயோ ஃபஸ்ட்டு 1 ஹவரில் க்ராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் 25,000 போகிறதுக்கான சூப்பரான சான்சஸ் இருக்குது. அப்போ இங்கேருந்து சப்போர்ட் வந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் வரும்னு பார்த்தீங்கன்னா 24,000 வரைக்கும் நமக்கு வந்து நிஃப்டி 50 இன்கேஸ் டவுன்ஃபால் ஆச்சுன்னா இது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. அண்ட் முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பற்றி நமக்கு சொல்லும் போது என்ன சொன்னோம்னா நமக்கு வந்து நிஃப்டி 50யோட க்ளோசிங் ப்ரைஸ் வெள்ளிக்கிழமை 24,530ன்னு சொன்னோம். சாரி, 24,430 ரேஞ்சில் தான் நமக்கு வந்து நிஃப்டி 50 க்ளோஸ் ஆச்சு. ஒரு 100 பாயிண்ட் டிஃப்ரென்சஸில் சொல்லிட்டோம். ஓகே, அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து ஒரு கேப் அப் ஒரு ஸ்ட்ராங்காக வந்து 24,500 இல்லைனா 600 தாண்டுச்சுன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50 பாசிட்டிவாக இருக்கும். அண்ட் நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம்னாலுமே அதுதான் சொல்லும். என்னென்னா கால் ஆப்ஷன்ஸில் வந்து 24,500லையும் 24,600லையும் ஸ்ட்ராங்கான ஒரு கால் ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் வந்து இது தாண்டினா தான் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ்னஸ் இருக்கும். ரெண்டாவது, நமக்கு நிஃப்டி 50யோட பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது இருக்குது. அண்ட் இந்த சந்தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூஸ் வந்து கிராஸ் ஆயிரும். என்னென்னா பிசிஆர் ரேஷியோ 0.5ல் இருக்குது. ஸோ இதே இது வந்து நமக்கு பிசிஆர் ரேஷியோ வந்து 0.7ல் இருக்குது நமக்கு அட் த மணிலேருந்து ஒரு 10 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வைக்கும்போது. அப்போது மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ பிசிஆர் ரேஷியோ நம்ம 10 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அட் த மணியில் வைக்கும்போது இட் இஸ் க்ளோஸ் டு 0.7. ஸோ பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் நமக்கு நிஃப்டி 50ல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்து நமக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்செக்ஸ். நம்ம நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி சென்செக்ஸில் நம்ம கொஞ்சம் பாசிட்டிவ் ஹோல்டிங்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ சென்செக்ஸும் ஒரு கேப் அப் வந்து 80,200 தாண்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சென்செக்ஸும் பாசிட்டிவாக போய் மினிமம் 81,000 வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் நமக்கு அதுதான் சஜஸ்ட் பண்ணும். ஸோ அப்படிங்கிறனால நம்ம சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோன்னா நமக்கு வந்து கால் ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னா 80,000 பக்கம் இருக்குது. அப்போ இந்த 80,000 கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் கடகடன்னு போய் இந்த 81,000 வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது சென்செக்ஸ் வந்து இந்த 80,000 தாண்டணும். ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயோ இல்லைனா ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர்லேயோ தாண்டிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அழகாக நம்ம வந்து 81,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஓகே,
ஸோ இப்போ இதுதான் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்கக்கூடியது. ரெண்டாவது விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. அண்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சைலண்ட்டாக ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்போ ஒன்று. ரெண்டாவது இந்த பேங்க் நிஃப்டியோட வால்யூம் வந்து ரொம்பவே கம்மியாகிடுச்சு. நமக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்மளோட ஜெயின் ஸ்ட்ரீட் ஸ்கேம் வந்ததுக்கப்புறம் நம்மளோட பேங்க் நிஃப்டியோட வால்யூம் ரொம்பவே கம்மியாயிருச்சு. ஆனாலும் நமக்கு பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம்னா அட் த மணிலேருந்து மேலே போகும்போது புட் ஆப்ஷன்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ இப்போ இந்த பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலை, அதாவது நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ண வேண்டான்னு வச்சோம்னா ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலில் பிரேக் ஆகணும் ஒன்று. ரெண்டாவது மினிமம் இந்த 54,200 இந்த இடத்துல இருந்துச்சு பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ப்ரைஸ் ஆக்ஷனில் இங்கேருந்து தான் கீழே வந்திருக்கு. அப்போது இதை தாண்டி மேலே போச்சுன்னா தான் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலுக்குள்ளே திருப்பியும் வந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ ஒரு ஓவரால் பிக்சர் பார்க்கும்போது 3க்குமே ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, எந்த ப்ரைஸுக்கு மேலே போனால் தான் இன்றைக்கி வந்து மேலே போக முடியும்னு. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த கேப் அப் வந்து ரெசிஸ்டன்ஸை தாண்டிடுச்சுன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக போகும். அப்படி இல்லைன்னா ட்ரெண்டிங் தான் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் பேங்க் நிஃப்டியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு மந்த்லி எக்ஸ்பைரி தான், நிஃப்டி 50க்கு செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி. ஸோ இப்போ நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறத மறந்துடாமல் நீங்கள் வந்து பொசிஷன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ஹோல்ட் பண்ணும், குவான்டிட்டிஸும் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கணும். அடுத்து சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி கிடையாது, வியாழக்கிழமை எக்ஸ்பைரியாக மாறிடுச்சு. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் வந்து பொசிஷன்ஸை கரெக்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் பிக்சர். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.